ஆமாம், இஸ்ரேலை நீங்கள் அட்டாக் பண்ணிட்டீங்க. அப்படி அட்டாக் பண்ண அடுத்த நாளே கத்தருக்கு கிளம்பி போகிறீங்களே, உங்களுக்கு எந்த பயமும் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஈரானுடைய பிரசிடெண்ட் பெசஸ்கின் அவர்களிடம் கேட்கப்படுது. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பார், என்ன சொல்லியிருந்தா நீங்கள் விரும்புவீங்க, அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன? அது மட்டும் இல்லாமல் ஒபக் ப்ளஸ் நாடுகள் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் இல்லை, ஈரானுடைய ஆயில் ஃபெசிலிட்டியில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த போகிறாங்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இதை எப்படி உலகம் தாங்கும்? நான் முதலே சொன்னேன்ல, சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இது ஒரு பெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்பதற்கு தான் இந்த ஒரு பதிவு. சொல்லப்போனால் அமெரிக்கா இதற்கு தயாராகி வராங்க. சைப்ரஸில் அமெரிக்காவினுடைய இராணுவம் குவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ போன வீடியோ பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடியும் அதனுடைய தனித்துவமான மெசேஜ் இருக்கும், நியூஸ் இருக்கும், அப்டேட் இருக்கும். ஸோ எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கத்தாருக்கு போனார்ல, தோஹாவில் வச்சு ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அரபுலக நாடுகள் எல்லாருமே இப்போது ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட் கொடுக்குறோம்ப்பா, அதாவது ஓவராலாக நான் நியூட்ரலிட்டியில் இருக்கேன், ஈரானுக்கான அந்த ஒரு எதிர்ப்பில் எங்களுடைய வான்பரப்பை யாரும் பயன்படுத்தக்கூடாது, அமெரிக்கா குறிப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவுகளை அங்கே இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் எடுத்துட்டாங்க. அதை அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க. ஸோ அப்போ தான் இந்த நிருபர் அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்படி ஃப்ளைட்டில் போகிறீங்களே சார், உங்களுக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு பெசஸ்கின் அவர்கள் சொல்கிறாரு, அதாவது ஈரானுடைய புதிய பிரசிடென்ட் சொல்கிறாரு, இல்லை ஈரானால் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்பலை. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அவங்க செஞ்சாலும் என்னுடைய தியாக மரணம் அப்படிங்கிறது நார்மல் மரணத்தை விட பயங்கர சிறப்பானது தான், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கே எல்லாருமே இதே ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. பொதுவாக இந்த ஹிஸ்புல்லா இயக்கத்துக்கு வரவங்க எல்லாருமே எங்களுடைய மரணம் தியாக மரணமாக இருக்க வேண்டும், போராடி அதில் ஒரு மரணம் ஏற்பட்டால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது நார்மல் டெத்தை விட பல மடங்கு எங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிறனால தான் மறுபடியும் தலைவர்கள் உப தலைவர்கள் அப்படிங்கிறவங்கலாம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சரி, இவர் இப்படி சொல்லியிருக்கும்போது யூகேனுடைய பாரிஸ் ஜான்சன் அவர்கள் திடுதிப்படி ஒரு உண்மையை தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிட்டாருங்க. 2017 என்னையை பார்க்கறதுக்காக நெத்தன்யாகு அவர்கள் வந்திருந்தாங்க. அப்படி வந்தபோது நான் மட்டும் பர்சனலாக யூஸ் பண்ணுற டாய்லெட்டுக்கான ஒரு அனுமதி அவர்கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா. அவர் போயிட்டு வந்தார், திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு பக் இருக்குது. பக்குனா நாங்கள் ரகசியமாக பேசுகிறதெல்லாம் ரகசியமாக கேட்குறதுக்கான பக், டாய்லெட்டில் கொண்டு பக்கை வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். இது யார் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ இஸ்ரேல் எல்லா இடங்களிலும் ஊடுருவிருக்கிறது. பாரிஸ் ஜான்சன் அவர்களுடைய டாய்லெட்டில் கூட பக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சினிமாவில் பார்க்குற நமக்கு இதெல்லாம் நடக்குமா? அதுவும் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவருடைய டாய்லெட், அதுவும் பர்சனலாக யூஸ் பண்ணுற டாய்லெட்டுக்குள்ளே இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருந்தது என்றால் அது இப்போது வைரலாக மாறிட்டு இருக்கு. ஸோ பாரிஸ் ஜான்சன் அவர்களை சுற்றி சில மர்மங்களும், அவருக்கு ஏன் இந்த மாதிரி பக் வைக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் இப்போ நிறைய மாதிரி கான்ஸ்பிரசி தியரியாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அதை வேறொரு பதிவில் பார்க்கலாம். இப்போ ஈரானை நாங்கள் அடிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அவங்களுடைய ஆயில் ஃபெசிலிட்டி ஒரு 10-11 ஆயில் ஃபெசிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆயில் ஃபெசிலிட்டியில் தான் நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 நாடுகள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று அமெரிக்கா. இவங்க 2 பேரும் இதை டிஸ்கஸ் பண்ணதா ஜோ பைடன் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் வெளியாகுது. அப்படி வெளியான உடனே 4% அப்படிங்கிறது ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. காரணம் என்ன? ஈரானுடைய ஆயில் ஃபெசிலிட்டியில் தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கச்சா எண்ணெயுடைய விலை அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜுக்கு போயிடும். அதனால தான் இப்போவே ஆயிலில் பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்கள் புக் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலுடன் ஆயில் மார்க்கெட்டை ரொம்ப பேர் ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஆயில் இல்லாட்டி கச்சா எண்ணெய் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது இதில் 2 குரூப் இருக்குங்க. ஒன்று ஒபக் நாடுகள், இன்னொன்று ஒபக் ப்ளஸ் நாடுகள். அஸ் யூஷுவல் நம்ம இது எல்லாருக்குமே தெரிஞ்சுதான், ஏன்னா டிபி டூப்ஸில் இது நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். யாருக்காவது இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி, ஒபக் தமிழ் பொக்கிஷம், ஒபக் ப்ளஸ் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தா அதற்கான காணொலிகள் வரும். அந்த காணொலிகள் பார்க்கும்போது உங்களுக்கான டவுட்ஸ் அப்படிங்கிறது கிளியர் ஆகும். ஸோ இந்த ஒபக் நாடுகள் ஷார்ட்டாக சொல்லப்போனால் சவுதி அரேபியா உட்பட அரபுலக நாடுகள். இந்த ஒபக் ப்ளஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அரபுலகம் இல்லாமல் இப்போ ரஷ்யா எடுத்துக்கோங்க, கசகஸ்தான் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான நாடுகள் தான் ஒபக் ப்ளஸ் நாடுகள். ஈரான் இதில் எந்த குரூப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒபக் குரூப்புக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த ஒபக் குரூப்பில் ஈரானுடைய ஒவ்வொரு நாளும் அவங்க எவ்வளவு ஆயில் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3.2 மில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 32 லட்சம் பேரல் பெர் டே அப்படிங்கிறத அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு. இதே மாதிரி அவங்களுடைய குளோபல் லெவலில் அவங்களுடைய ட்ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3%. ஸோ 100 பேரல் வருதுன்னா அதில் 3 பேரல் யார் தான் கொடுக்குறாங்க? இந்த ஒபக் நாடுகளுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய ஈரான். அப்போ இந்த 31 லட்சம் பேரல்
ஒரு நாளைக்கு இவங்களை ஈரான் அடிக்கும்போது இந்த 31 லட்சம் பேரலுக்கான கச்சா எண்ணெய் தேவையை யார் பூர்த்தி செய்வார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. இந்த 31 லட்சம் பேரல் பெர் டே அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் கூடுதலாக இந்த ஆயிலை யார் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது சீனா தான். ஸோ ஈரான் அடிக்கிறாங்க அப்படின்னா அது யாரை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும்? சீனாவை ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கும். அதுவும் போன வருடம் சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த இந்த ஆயில் வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜாக போச்சு அப்படிங்கிற ஒரு தரவுகளும் இருக்குது. இல்லைப்பா, ஈரான் மீது தான் பொருளாதார தடையெல்லாம் போட்டிருக்காங்களாமே, இப்போ ஈரான்கிட்டருந்து எப்படி சீனா கச்சா எண்ணெய் வாங்குறாங்க, ஈரான்கிட்டருந்து எப்படி இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஈரான்கிட்டருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு சீனா பயப்படுவது கிடையாது. எப்படி ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை போட்டிருக்காங்க, அங்கேருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறோமோ அதே மாதிரி சீனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனி நாடு போட்ட பொருளாதார தடை சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஈரான் மீது அமெரிக்கா போட்டிருக்காங்க, அதெல்லாம் நான் மதிக்கிறதுக்கெலாம் ஆளே கிடையாது. உலகத்துக்கு பொதுவான அமைப்புகள் போடக்கூடிய சாங்ஷனை நான் மதிக்கிறேன், ஆனால் ஒரு தனிநாடு போட்ட சாங்ஷனை மதிக்க முடியாதுன்னு சொல்லி கூடுதலான கச்சா எண்ணெயை ஈரான் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய டீல். இந்த டீல் பல கள்ளச்சந்தை வழியாக நடந்தாலும் சீனாவுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கிடைச்சிரும், ஈரானுக்கு தேவையான பண உதவியும் கிடைச்சிரும். இந்த இடத்துல ஒரு பிளாக் வரும்போது அது ஈரானையும் கடுமையாக பாதிக்கும், நான் சொன்ன மாதிரி சீனாவையும் கடுமையாக பாதிக்கும். ஸோ இதில் மறுபடியும் ஒபெக் பிளஸ் நாடுகள்கிட்ட போகலாம். இந்த ஒபெக் பிளஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா, கசகஸ்தான் போன்ற நாடுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒபெக் நாடுகள் அவங்க ரொம்ப பெரிய அளவில் டாமினேட் பண்ணுவாங்க ஆயில் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது. அப்போ இந்த ஒபெக் நாடுகளும் ஒபெக் பிளஸ் நாடுகளும் ரொம்ப கூடுதலாக ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப டவுன் ஆயிரும். எங்க ஒரு பொருள் அதிகமாக விளைச்சலுக்கு வந்துருச்சுன்னா தக்காளி 1 கிலோ 2 ரூபாய்க்குலாம் விற்ற ஒரு காலம் இருக்குல்ல, ஆனால் அதே தக்காளி 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்ற காலமும் இருக்குது. என்ன இந்த ஃப்ளக்சுவேஷன் வர்றதுக்கான காரணம்? எப்பா, அது வந்து மழையில் தக்காளியெல்லாம் அழிஞ்சிருச்சு, மகசூல் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ வரவு கம்மியாக இருந்துச்சுன்னா விலை கூடும், வரவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் கச்சா எண்ணெயும் ரொம்ப பெரிய அளவில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கச்சா எண்ணெயினுடைய விலை இப்போது ஒரு பேரலுக்கு $70 $90 விற்பனை ஆகுது அப்படின்னா ஒரு $10 போகும், இல்லாட்டி $2 விற்பாங்க. எப்படியாவது விற்று தீர்க்கணுமே, அதுக்காக அப்படி தீர்ப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த ஒபெக் நாடுகளும் ஒபெக் பிளஸ் நாடுகளும் என்ன செய்வாங்கன்னா ஒரு பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஒபெக் பிளஸ் நாடுகள் சொல்லுவாங்க, ஓகே எங்களுடைய ப்ரொடக்ஷன் நாங்கள் இவ்வளோ கம்மி பண்ணிக்கிறோம், அடுத்த மாதம் இவ்வளோ கச்சா எண்ணெய் இத்தனை நாடுகளுக்கு தேவையாக இருக்கும். உலகத்தினுடைய வளர்ச்சி, ஒவ்வொரு நாடுகளுடைய அந்த பட்ஜெட் இதெல்லாம் பொறுத்து இந்த 2 அமைப்புகளும் ஒபெக்கும் ஒபெக் பிளஸ் நாடுகளும் என்ன செய்வாங்க, ஒரு கால்குலேஷன், ஒரு பட்ஜெட் மாதிரி போடுவாங்க. அடுத்த மாதம் இவ்வளோ பேரல் உற்பத்தி பண்ண வேண்டியதாக இருக்கும், நீ எவ்வளோ உற்பத்தி பண்ணுற, நான் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான கால்குலேஷன் அடிப்படையில் இப்போ யார் கச்சா எண்ணெயுடைய ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ரஷ்யா தலைமையில் இருக்கக்கூடிய ஒபெக் பிளஸ் நாடுகள் தான். அப்போ இந்த மாதிரியான ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணியிருக்கிறதுனால ஒருவேளை ஈரான் அடிக்கும்போது இந்த ரஷ்யா இல்லாட்டி ஒபெக் பிளஸ் நாடுகள் அதிகமாக கச்சா எண்ணெய் அப்படிங்கிறத என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஈரானை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே ஈரான் என்ன செய்வாங்க, நட்பு நாடான ரஷ்யாட்டெல்லாம் சொல்லுவாங்க, எப்போ நீ ஆயிலை ப்ரொடியூஸ் பண்ணாத, ஆயில் மார்க்கெட்டில் ஒரு பெரிய பூம் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலோ, இல்லை ஒபெக் நாடுகளும் சேர்ந்து நம்ம என்ன செஞ்சுட்டோம், நம்ம நாட்டில் ஒருத்தனை அடிச்சிட்டான், இல்லாட்டி மிடில் ஈஸ்டில் ஒரு நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, நாமும் ஆயில் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலோ என்டையர் மார்க்கெட் தகிர்தோம் ஆடிடும். இங்கே தான் பிரச்சனை இருக்குது. அப்போ இதை தவிர்ப்பதற்கு சில நாடுகள் கூட அமெரிக்கா உட்பட பல நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் அடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும், அடிக்கிற அடி எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஆயில் ஃபெசிலிட்டி மேலே தான் கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். அதனால் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அதிலிருந்து பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பது அப்படிங்கிறத பற்றி சில நாடுகள் யோசிக்கிறாங்க. அப்படின்னா அமெரிக்கா இது ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்களே விக்கி, அது எப்படி சாத்தியம்? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தெரியணும்னா அமெரிக்காவினுடைய ஆயில் கேப்பபிலிட்டி இல்லாட்டி கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுல 100 பேரல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 13 பேரல் அமெரிக்காவிலிருந்து உருவாகுவது தான். ஸோ 13 பேரல், அதாவது 13% அப்படிங்கிற க்ரூட் ஆயிலுடைய மார்க்கெட் அமெரிக்காவினுடைய கையில் இருக்கிறது. அதே மாதிரி குளோபல் ஆயில் லிக்விட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அது 20% இருக்குது. இந்த 20% ஒபெக் நாடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு 25%ஆகவும், அதே நேரத்தில் ஒபெக் பிளஸ் நாடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடையது 40%ஆகவும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20% கச்சா எண்ணெய் அமெரிக்கா உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அமெரிக்கா உருவாக்குறதுனால மிடில் ஈஸ்டில் பிரச்சனை நடந்தாலும் சரி, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்தாலும் சரி, அவங்களுடைய ஆயில் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்.
அவங்க ஏற்றுமதியும் செய்யலாம், அவங்களுக்கு தேவையானதையும் அவங்க வச்சுக்கலாம். இதுதான் அமெரிக்காவினுடைய சூட்சமம். இது மட்டும் இல்லாமல் பெட்ரோ டாலர் அப்படின்னு சொல்லி இல்லை சில நாடுகளுக்கு நாங்கள் தான் செக்யூரிட்டியாக இருக்கோம் அப்படிங்கிற பெயரிலும் அமெரிக்கா என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, சில நாடுகளில் உருவாகக்கூடிய இல்லாட்டி அவங்க உற்பத்தி பண்ணி எடுக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெயை அமெரிக்கா வழி தான் விற்க முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்டளையும் பிறப்பித்திருக்கிறார்கள். இது எல்லாம் சேர்ந்து தான் அமெரிக்காவை ஒரு குளோபல் பொசிஷனில் நிப்பாட்டியிருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த குளோபல் பொசிஷன் நிறைய இடத்துல அமெரிக்கா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. நீ அடிச்சிரு, உக்ரைன்ட்ட சொல்லுவாங்க நீ ரஷ்யாட்ட வந்து ஆயில் வாங்காத, அதுக்கு பதிலாக நான் ஆயில் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் போட்டு வச்சுருப்பாங்க. சப்போஸ் இப்போ ஆயில் ப்ரொடக்ஷன் எல்லாமே நிற்கிறது, மிடில் ஈஸ்ட்லேருந்து ஆயில் வரல, ஒரு ஆயில் கிரைசிஸ் வந்துருச்சுன்னா அமெரிக்கா நீ தானே சொன்ன நான் ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது நீ, ஆனால் நீயே எனக்கு தரமாட்டிக்கேன்னு கேட்டால் அமெரிக்காட்டே ஆயில் இருக்காது. அப்போ அமெரிக்கா எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடுகள் உருவாகும். ஏன் உன்னை நம்பி நான் வந்தேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி உக்ரைன் போன்ற பல நாடுகள் கேட்டுட்டாங்கன்னா அமெரிக்காவால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனையும் அமெரிக்கா ஹேண்டில் செய்ய வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் தான். பட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆயில் மார்க்கெட், அதுக்கு பின்னாடி இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்தால் என்ன நடக்கும், அதை தடுப்பதற்கு அதை ரொம்ப பெரிய அளவில் ஊதி பெரிதாக்குவதற்கு எந்தெந்த நாடுகள் தயாராக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த ஒரு வீடியோ. ஒன்றுக்கு 2 முறை கேட்டு பாருங்கள். வேணுங்கிறவங்க கொஞ்சமாக நோட்ஸ் எடுத்து இதை மறுபடியும் தேடி பாருங்கள். இதில் நிறைய அப்டேட், நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு நினச்சி நல்லா இருக்குப்பா, உண்மையிலேயே ஒரு ஒர்த்தான வீடியோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லா இருக்குது விக்கி அப்படிங்கிற வாழ்த்துக்கள் தான். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. கீழே நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்துக்கெல்லாம் வந்தால் அதுவும் ஹாப்பி தான். என்னாச்சு நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.